கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு வித்தியாசமான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பீட்ரூட், கேரட், அப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் தொலியை சீவி எடுத்துக்கலாம். தொலியை சீவி எடுத்துட்டு பீட்ரூட் துருவல் இருக்குல்ல, நான் இன்றைக்கி ஒரு குட்டி துருவல் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு நல்லா ரெண்டையுமே துருவி எடுத்துக்கிறேங்க. குட்டி குட்டியாக வர மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் இருந்தால் போதும். இதை கழுவி கட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிடும். சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கேரட், பீட்ரூட் ரெண்டுமே உரைப்பு டேஸ்ட்டு கிடையாது, கொஞ்சம் இனிக்கிற டைப்பில் இருக்கிறதுனால சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஆனியனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பர்சனலி என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன், நேற்று தான் ட்ரை பண்ணியிருந்தேன். என் பசங்க நல்லா சாப்பிட்டாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இப்போ நான் தோசை மாவு எடுத்துக்கிறேங்க. தோசை மாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். தோசைக்கல் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா விரித்து விட்டுக்கிறேங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன்ல கேரட், அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். டெய்லி தோசை ப்ளைனாக நம்ம சுட்டு கொடுக்குறத விட ப்ளைனாக சுட்டு கொடுப்போம், இல்லைனா முட்டை ஊற்றி சுட்டு கொடுப்போம். வேறு என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம். அதனால் இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து வெளியில் அவுட்லைன்லேயும் கொடுத்துட்டு உள்ளேயும் ஊற்றிக்கோங்க நெய்யை. இந்த தோசையை நம்ம பெரட்டி போட வேண்டாம். பெரட்டி போடாமல் மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே நான் பீட்ரூட்டையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அந்த பீட்ரூட்டையும் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா விரித்து விட்டுக்கிட்டு பீட்ரூட்டையும் நான் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குட்டி பசங்களுக்கு இது பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்குமா, ரொம்ப உரைப்பு டேஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம், ஹெல்தி தான். ஏன்னா பீட்ரூட், கேரட் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் யாருனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இதுக்கு சைடிஷ்ஷாக சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தோசையில் நான் வந்து கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆனியன், அப்புறமா கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீட்ரூட், மூணையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து என் மூத்த பையனுக்கு, எங்கள் ஷினோவுக்கு. அவன் சொல்லிட்டான், அம்மா எனக்கு பீட்ரூட், கேரட் ரெண்டுமே வேணுமா, நீங்கள் ரெண்டுமே போட்டு எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொன்னால், நான் எக்ஸ்ட்ரா உள்ளி பெரிய வெங்காயம் வேறு போட்டிருக்கேன். இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பெருசாக நம்மளுக்கு சாம்பார், சட்னி எதுவும் சைடிஷ் கூட ரொம்ப தேவைப்படாதுங்க. நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே வெஜிடபிள் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் அப்படியே சாப்பிட்ணுங்களோ சாப்பிட்லாம். இது அப்படியே நான் என் பசங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சு கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி கொடுத்தேங்க. நான் எனக்கு வேறு தோசை ஊற்றிக்கிட்டேன். எனக்கு இனிப்பு வர்றதுனால இப்படி சாப்பிட எனக்கு பிடிக்காது. எனக்கு வேறு தோசை ஊற்றினேங்க. அந்த மெத்தட் கூட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
ஷினோ தான் இப்படி வித்தியாசமாக சாப்பிட ஆசைப்படுவான். பாப்பாவும் தம்பி கூட விரும்ப மாட்டாங்க. ஷினோ தான் இப்படி வித்தியாசமாக சாப்பிட ஆசைப்படுவான். ஆக்ஷனை பாருங்க அவனுக்கு. ஓவர் ஆக்டிங் ரொம்ப பண்ணுவான். ஆனால் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டான், விரும்பி சாப்பிட்டான். டிவி பார்த்துட்டே 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சைட் பை சைடாக எனக்கும் தோசை ஊற்றிக்கிட்டேன். நான் எனக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு மாவு தனியாக எடுத்துக்கிட்டேன். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே உள்ளே போட்டுட்டேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேங்க. முட்டையும் உள்ளே உடச்சி ஊற்றிடுவேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு முட்டை போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தோசை வந்து சின்ன வயசில் எனக்கு எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்த தோசை. சின்ன வயசில் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எனக்கு போர் அடிச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி தான். சினோ 2வது தோசை கேட்டாங்க. அதான் மீதி இருந்த கேரட்டில் சினோக்கு இன்னொரு தோசை ஊற்றிக்கிட்டேன். இது எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுக்குற தோசை. இது நல்லா இருக்குங்க. எனக்கு முட்டை மேலே ஊற்றி சாப்பிட்டா பிடிக்காது. இது முழுசாக இருக்குமா. நான் இப்படி தான் எனக்கு எப்போவாது சாப்பிட இஷ்டம் இல்லை, சரி எதாவது வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது நான் இப்படி ட்ரை பண்ணுவேன். அப்படியே நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தோசையை வந்து மூடி வச்சு சாப்பிட்லாங்க. சின்ன பசங்களுக்கு அப்படி சுட்டு கொடுத்தேன். நான் வந்து மாற்றி போட்டுக்கிறேன். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. எனக்கு இப்படி தாங்க மாற்றி போட்டு தோசை சாப்பிடணும் அப்படின்னா தான் பிடிக்கும். அதேமாதிரி நான்ஸ்டிக் கல்லெல்லாம் எனக்கு தோசை சுட்டால் பிடிக்காது. அது ஒரு மாதிரி காஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி தெரியும், வரட்டி மாதிரி தெரியும். இதுதான் எனக்கு பிடிக்குங்க. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். ப்ளெயின் சாம்பார் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இன்றைக்கி இந்த வித்தியாசமான இந்த டின்னரை என் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இப்படி வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.